வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று உரையாற்றுகிறார். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் வெளியிடுகிறது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் 2வது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் தொடர்பான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றுகிறார். ஆயுஷ் துறைக்கான முதன்மை டிஜிட்டல் இணையதளம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ள அவர் ஆயுஷ் முத்திரையையும் வெளியிடவுள்ளார். யோக பயிற்சியில் உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப அறிக்கை மற்றும் ஆயுஷ் துறையில் 11 ஆண்டுகால மாற்றம் என்ற புத்தகத்தையும் அவர் வெளியிடுகிறார். இந்நிகழ்வின் போது அஸ்வகந்தா குறித்த நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரை யோகா மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை அளித்தவர்களுக்கான விருதுகளையும் பிரதமர் வழங்குகிறார். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் மாநில பணியாளர் தேர்வாணையங்களின் தலைவர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், பணியாளர் தேர்வின் போது நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆணையங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குடிமைப்பணி அதிகாரிகளாக பணியில் சேர விரும்பும் இளையோர் விளிம்பு நிலை மக்களுக்காக பணியாற்றும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்றார். பணியாளர்கள் தேர்வாணையங்கள் தங்களின் பொறுப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றி எதிர்காலத்திற்கான சிறந்த குடிமைப்பணி அதிகாரிகளை உருவாக்க அவர் அறிவுறுத்தினார். நாடு முழுவதிலுமிருந்து ஆணைய தலைவர்கள், மூத்த அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் அரசு பணி நியமன நடைமுறைகளில் ஏற்படும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. கோவாவின் 64வது விடுதலை தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்தினத்தை ஒட்டி கோவா பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை முதலில் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நிறைவுரையாற்றிய அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, அவையின் செயல்பாடுகள் 111% இருந்தது என்றார். மொத்தம் 15 அமர்வுகள் நடைபெற்றதாகவும் அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மாநிலங்களவையில் நிறைவுரையாற்றிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 121% செயல்பாடுகள் இடம்பெற்றதாக கூறினார். வரலாற்று மற்றும் ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த விவாதங்கள் அவையில் இடம்பெற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய பாடலான வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதை கொண்டாடும் வகையில் இரு அவைகளிலும் விவாதங்கள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா 2025, அணுமின் உற்பத்தி தொடர்பான சாந்தி மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. இதனிடையே நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதா கிராமப்புற வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் ஒரு உறுதியான நடவடிக்கை என்று கூறியுள்ளார். கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிந்து சரஸ்வதி நாகரிக மாநாட்டில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று பங்கேற்றார். சிந்து நதிக்கும் தமிழகத்தின் தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு நதிகளுக்கும் இடையிலான ஆன்மீக நாகரிக தொடர்பு குறித்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 நாள் மாநாட்டில் கருத்துக்களை எடுத்துரைக்கவுள்ளனர். ஹனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சுவாமிக்கு 1,08,000 வடைகளால் தயார் செய்யப்பட்ட மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நாளை ஒட்டி திருச்சி கள்ளுக்குழி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 1,08,000 வடை மாலையும், திருச்சி தலைமை அஞ்சல் தபால் நிலையம் அருகே உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 10,008 வடை மாலையும் சாற்றப்பட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழா குறித்து எமது செய்தியாளர்.
குமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோயிலான சுசீந்தம் தானுமாலய சுவாமி கோவிலில் 18 அடி உயரத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அனுமன் ஜெயந்தியொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு ராமருக்கு அபிஷேகமும், காலை 8 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால், தயிர், கலவம், சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் பொடி, அரிசி மாவு, பன்னீர் என 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக தயாரிக்கப்பட்ட 1 லட்சம் லட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். காஞ்சிபுரம், திருவாரூர், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் ஆஞ்சநேயர் திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் வெளியிடுகிறது. வாக்காளர்கள் தங்கள் விவரங்களை தேர்தல் ஆணையம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, மாநகராட்சிகள், மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம். ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து ஆட்சேபனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அனைத்து மாவட்டங்களிலும் இதற்காக சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளன. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பொருணை அருங்காட்சியகத்தை நாளை திறந்து வைக்கும் அவர் நாளை மறுநாள் நடைபெறும் அரசு விழாவில் 44,924 பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். சென்னை பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் 3ஆம் கட்டமாக 214,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 125 மின்சார பேருந்துகளின் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி துவாக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக திறப்பு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மாநிலம் முழுவதும் உள்ள நகராட்சி பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெற்றுள்ளதை குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிராமப்புற மாணாக்கரும் செயற்கை நுண்ணறிவு திறன் குறித்து அறிந்து கொள்ள இந்த ஆய்வகங்கள் உதவிடும் என்றார். ஏறத்தாழ 15.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 38 மாவட்டங்களிலும் இதுபோல் நாம் எந்திரவியல் ஆய்வகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதல் கட்டமாக 15 மாவட்டங்களில் ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எந்திரவியல் ஆய்வகத்தை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்ட், புதிதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணியும் மிக விரைவாக தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் மாநில அமைச்சர்கள் திரு ஏவ வேலு, திரு தங்கம் தென்னரசு, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சென்னையில் வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை மேற்கொள்கின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் தொடர்பான இறுதி வழிகாட்டு விதிமுறைகளை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு வழிகாட்டு நெறிமுறைகளில் ஏதேனும் ஆட்சேபங்கள் இருந்தால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வரும் 2ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜீத் காலோன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்று தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் திறப்பு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இம்மாத இறுதியில் பங்கேற்பதை முன்னிட்டு அதன் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2-1 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ள இந்தியா தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் களமிறங்குகிறது. சீனாவில் நடைபெறும் உலக டூர் ஃபைனல்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் குரூப் சுற்று ஆட்டத்தில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி
உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று உரையாற்றுகிறார். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகல் வெளியிடுகிறது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.